கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்துவிட்டேன், கர்த்தர் என் மேல் இறங்குவாரா என்று கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இரக்கமுள்ள நல்ல தகப்பன். ஆனால் மகனோ நண்பர்கள் பேச்சை கேட்டு தகப்பனுக்கு துரோகம் செய்து சொத்தின் பகுதிகளை வாங்கிக் கொண்டு ஓடி போனார். எல்லாவற்றையும் இழந்து சாப்பாட்டுக்கே வழியில்லை என்ற நிலைமையில் தகப்பனிடத்தில் திரும்பி வருவேன் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 15:20 தகப்பனின் செய்கைகளை பற்றி. தூரத்தில் மகன் வருவதை கண்டு அவர் அதுவரை காத்திருந்தார். ஒரு நாள் என் மகன் திரும்ப வருவான், என்னை புரிந்து கொள்ளுவான் என்று அதுவரை காத்திருந்தார். இரண்டாவதாக அவனை கண்டு மனதுருகி அவன் மெலிந்த உருவத்தை கண்டு இவனுக்கு நல்லா வேணும், தவறு செய்தான், அனுபவித்தான் என்று நினைக்காமல் அவன் மேல் மனதுருகுகிறார். மூன்றாவதாக ஓடி சென்று கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறார். எத்தனை கால காத்திருப்பு! அவனை முத்தம் செய்து உறவை தேவன் புதுப்பிக்கிறார். குமாரன் மன்னிப்பு கேட்கத்தான் நினைத்தான், ஆனால் கேட்கும் முன்பாகவே அவரை வாரி அணைத்துக் கொண்டார் தகப்பன். பிறகு மன்னிப்பும் கேட்டான். அதற்கு பிறகு இரண்டாவதாக அவனுக்காக மிகப்பெரிய விருந்தை செய்து முத்திரை மோதத்தை கொடுத்து அதிகாரத்தை உரிமையை திரும்பவும் கொடுத்தார். மூன்றாவதாக மூத்த குமாரன் கோபித்துக் கொண்ட போதிலும் மரித்தான், உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 24 அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பெரிய மகனையும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த குடும்பத்தில் ஒன்றாக எல்லோரையும் சேர்த்து இணைத்தார். ஆமாங்க, ஏதாவது சூழ்நிலை நிமித்தமாக தேவனுக்கு விரோதமாக நாம் போயிருக்கலாம், தேவனுடைய சமூகத்தை விட்டே ஓடி போயிருக்கலாம். ஐயோ ஏசப்பா என்னை ஏத்துக்க மாட்டாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு கெட்ட குமாரன் மாறி திரும்ப நான் அவரிடத்துல போவேன், என்னுடைய தவறுகளை நான் ஒப்புக்கொள்வேன்ற முடிவோடு நாம் போகும்போது நாம் வருவதற்கு முன்னே நமக்காக காத்திருக்கும் தேவன் உங்களை வாரி அணைத்து முத்திரையிட்டு இழந்த உங்களுடைய எல்லா உரிமைகளையும் உங்களுக்கு திரும்பவும் தந்து தேவ குடும்பத்தில் ஒன்றாய் உங்களை இணைப்பாருங்க. ஏனென்றால் அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிற தேவன். உங்கள் மேலும் அவர் மனதுருகி இரக்கம் வைக்கிறார். எனவே ஓடாதீங்க, திரும்பவுமா அவரிடத்தில் வாங்க, உங்களை அணைத்து முத்தமிட காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. என்னேன் இறங்கி மனதுருகும் கர்த்தாவே, உமக்கு விரோதமாக துரோகம் செய்தேன், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர் என்று பயந்து விட்டேன். ஆனாலும் நீர் எனக்காக காத்திருக்கிறீர். இழந்த உரிமை ஐக்கியத்தை திரும்பவுமாய் தருகிறீர். வருகிறேன் ஐயா, அனைத்து முத்தமிடுவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.